தேனை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. தேனை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் விழுவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 13/12/24 இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை. நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு என்றும் அன்னை மரியின் அன்பிலே நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 61, 5, 6, 7, 8. நீதிமொழிகள் 30, 16, 17, 18. அதில் 17வது வசனம், தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும், கழுகு குஞ்சுகள் தின்னட்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் எடுத்து நம் தாய் தந்தையை வயதானவர்கள் என்று ஏளனம் செய்வதை, அவர்கள் சொல்வதை, உங்களுக்கு என்ன வயசாச்சு, நீங்கள் சும்மா இருங்க என்று சொல்வதை நிறுத்துவோம். வசனம் நம்மளுக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றது. அதேபோல் 10 கட்டளையில் தாய் தந்தை மதிக்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. இதோ நீதிமொழிகள் 30, 17 சொல்வதைப் போல தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களை என்ன செய்யும் என்று நமக்கு அழகாக சொல்கிறது. பயத்தோடு தந்தை தாயை மதித்து வாழ முயற்சி செய்வோம். இன்றைய வாசகம் எசையா நூலிலிருந்து 48, 17, 19. என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்து, ஆண்டவருடைய கட்டளைகளை செவி சாய்ப்போம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஏனெனில் இன்று தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 11, 16, 19. மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை, மானிட மகனுக்கும் செவி சாய்க்கவில்லை. அதான் ஆண்டவர் வந்துட்டு அந்த கூட்டத்தை பார்த்து சொல்வார், நம்ம என்ன செஞ்சாலும் ஒப்பாரி வச்சாலும் அப்போ ஆண்டவர் எவ்வளோ அவங்கள உன்னிப்பாக கவனிச்சிருப்பாருன்றதை நம்ம பார்க்குறோம். யோவான் வந்தபோது உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த வரி தண்டவர்கள் என் பெருந்தேரி காணன் என்று இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள். இருந்த போதிலும் கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. பாருங்க, பைபிள் ஒரு அளவுகோல். அதனால்தான் பைபிள் வேர்ட்ஸ் இன்னைக்கு நிறைய நேரங்களில் சொல்லப்படுகின்றது. நம்ம காக்கக்குருவி கதை சொல்வதை கேட்பதை விட, வெறும் கதைகளை கேட்டு அதுக்கு மயங்கி நாம் விழுவதை விட, எல்லாவித புத்தகங்களிலும் மிக சிறந்தது. எல்லாவித புத்தகங்களைப் போல் அல்ல விவிலியம். வீண் கதைகளை கேட்பதை விட, தேவையில்லாத கதைகளை விட, நம் வாழ்க்கைக்கு உதவாத கதைகளை விட, அதனால் இயேசுவின் விவிலியத்தை வாசிப்பதில் நாம் முழு அக்கறை செலுத்துவோம். விவிலியம் மிகவும் நம் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொண்டது, மிக சுவையானது, அற்புத சக்தி வாய்ந்தது. அதனால்தான் இத்தனை காலம் கடந்த பிறகும் உயிரோடு உண்மையாக உள்ளது என்பது விவிலியம். சாலமோனின் ஞான நூல். பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஞானம் மெய்யானது என்பதற்கு சாலமோன் ஞான நூல் 7:28 சொல்வது போல், ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேற எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. பாருங்க, கடவுள் நம்மளுக்கு அழகாக இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. ஞானம் எவ்வளவு முக்கியம். அதனால்தான் அந்த மத்தேயுவில் அழகாக சொல்லியிருப்பாரு, ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே. அதான் நம் செயல்களை ஞானத்தோடு வாழ முயற்சி செய்யணும். நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை 7:29 சொல்கிறது. அது எப்படியானது என்றால், ஞானம் கதிரனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது,
அது 30வது வசனம், இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. என் உறவுகளே, ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கும் இந்த விவிலிய வாசகங்கள் நம் உள்ளத்திற்கு ஊன்றுகோலாகவும் நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் நம் வார்த்தைகளுக்கு அது நல்ல ஒரு ஒளியாகவும் இருக்க வேண்டுமென்று நம் வசனத்தின் நாம் எப்படி பிடிக்க வேண்டுமென்றால், ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, கப்பலுக்குள்ளே அந்த போடுற அந்த இதை வந்து அச்சாணியம் இல்லை, அது பேர் வந்துட்டு ஆரோன்னு சொல்லுவாங்க, தமிழ்லன்னு தெரியல. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கானது. அதை வந்து யாராலையும் அதை வந்துட்டு இழுக்க முடியாதான். அதுபோல் உடும்பு பிடி போல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளுடைய வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை நாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் ஒருவரை ஒருவர் மறப்போம், மன்னிப்போம். பாருங்கள், மன்னிப்பது என்பது திருப்பாடல்கள் 10:12 சொல்வது, பகைமை சண்டைகளை எழுப்பி விடுமா, தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். ஒருவரிடம் முழுமையான அன்பு இருந்தால் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் பகைமை சண்டை எழுப்ப மாட்டார்கள். அந்த அன்பு என்ன பண்ணுமா, எனக்கு கெட்டது செஞ்சாங்க தானேன்னு அதை அனைத்தையும் மன்னித்து மறக்குமா. அதான் உண்மையான அன்பு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.